நான் வந்து உங்களோட யூடியூப்பை ஃபர்ஸ்ட் டேலேருந்து வாட்ச் பண்ணுறேன். இன்னும் நான் சொல்லணுன்னா, நீங்கள் சேலை கட்டுறதுக்கும், வந்து நீங்கள் அந்த பேபீஸை கையில் தூக்கி வச்சுட்டு அந்த போடுற பாட்டுக்கும் நான் வந்து பெரிய ஃபேனுன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த பேபீஸு, அந்த ட்வின் பேபீஸை வச்சுட்டு பாட்டு போட்டு வர்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல மேம். டே ஒன்லேருந்து அந்த கப்புள்ஸை நீங்கள் கொண்டு வந்து ஒரு ப்ராசஸ் கொண்டு வருவீங்கல்ல, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? உண்மையாக சொல்லணுன்னா, என்னோட ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்போது கூட அப்போ எனக்கு அது என்ன ஃபீல் கொடுத்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ஹாப்பினஸ் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து இந்த குழந்தைக்காக அவங்க வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்கேனில் பார்த்து கொண்டு போய் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் வைக்கிறது. அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர். அது பண்ணும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு. அதுக்கடுத்து அவங்களோடக்கு அந்த ப்ரெக்னென்சி கார்டில் அந்த 2 கோடு வரும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எங்கள் டீமும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு போடுற ஸ்டாஃப் கூட பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு தான் போடுவாங்க. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். என் டீம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். Absolutely. ஏன்னா என்டையர் டீமும் ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த ஒரு 6 வீக்ஸில் வந்து ஹார்ட் பீட் பார்ப்போம். நிறையா தடவை, ஏன்னா மல்டிபிள் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸில் வரவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட்டை வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ஜாய். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் அவங்கள பார்த்து அந்த டெலிவரி டேட் வரும்போது ரொம்பவே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேபியை வந்து வாங்கும்போது நிறையா தடவை நானே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வந்து அந்த பேரண்ட் கிட்ட, அதாவது முக்கியமாக அப்பாவோ பாட்டி தான் வாங்குவாங்க. அவங்க அதை கொண்டாடுற விதம் வந்து அது ஒரு புது வரவு. அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுவும் வந்து 10 வருஷம் 20 வருஷம் காத்திருந்துட்டு அந்த குழந்தை ஒரு கடவுளுக்கும் மேலன்னு சொல்லியே சொல்லலாம். ஏன்னா உங்க வீடியோஸ்ல நாங்க பார்த்துருக்கோம், அவங்க சில பேர் அழுவாங்க, உங்க காலில் விழுவாங்க, உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாவே ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஒவ்வொரு டெலிவரியுமே எங்களுக்கு வந்து ஒரு புது புது அனுபவம், புது புது எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து எவ்ரி டைம் அவங்க பேபியை பார்க்கும்போது எப்போதுமே நாங்கள் வந்து அவங்களோடய இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களுக்கும் அதே ஃபீல்.